ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக அரைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எப்போவுமே கீரை வாங்கிட்டு வந்ததும் அது அன்றைக்கே சமைச்சிட்டா ரொம்ப நல்லது. அப்படி சமைக்க முடியலன்னா அதோட வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு காட்டன் துணியிலையாவது இல்லை அதை ஒரு காட்டன் பையிலையாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது ஒரு 2 days அல்லது 3 days வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது நான் அனுபவத்தில் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரைக்கீரையில் வைட்டமின் ஏ, சி, இ, கே, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நார்ச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது. அதனால் இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தர்றதோட ரத்தத்தை சுத்திகரிக்கவும் எலும்புகள் மற்றும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் பெரிதும் உதவியாக இருக்குது. அதனால் இந்த அரைக்கீரை பொரியல் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உளுத்தப்பருப்பு சேர்க்குறதால நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். ஒரு 4-5 பூண்டு பல் தோல் உரித்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அந்த பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம 2-3 வாட்டி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கீரையை, ஒரு கட்டு கீரை, அரைக்கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரையிலே தண்ணி விடும், அதனால் நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்க போகிறோம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த கீரையை வதக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். கீரையை மூடி வேக வைக்கக்கூடாது, திறந்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் மிளகா கிள்ளி போட்டு தாளிக்கலை, அதுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிக்கோங்க. எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வேகிறதுக்குள்ளே ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கிறதால 1 பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாம். இப்போ 90% கீரை வெந்ததும் தண்ணியும் நல்லா சுண்டினதும் இந்த தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு 3 minutesல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு உதிரியான டேஸ்டியான அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். Thanks for watching.